பார்த்தீங்கன்னா 3-4 டேஸாகவே என்னோடய ஹேர் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து கேப்பாக விட்டுருக்கு பாருங்க. அதனால் நான் போய் எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு எங்கள் அம்மா ஏதோ ஒரு ஆயில் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஆயில் அப்ளை பண்ணோன்னு முடி தான் வளருதுன்னு தவிர ஒன்றும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் எல்லாமே வந்து காசு ரேட் அதிகமாக இருந்ததுனால நான் வந்து ரோஸ்மெரி வாட்டர் எடுக்கலாம் இது பண்ணியிருந்தேன். பார்த்தா என்னோடய ஃபோனில் காசு 99 தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 99 ருபீஸ்க்கு இவ்வளோ 600 இந்த ரோஸ்மெரி வாட்டர் தான் வாங்கினேன். இதை வெறும் அப்ளை பண்ணுறது வெரி சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு மேல் டாப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஸ்ப்ரே டைப்பில் இருக்குது பாருங்கள். இது சிம்பிளாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் மட்டும் நீங்கள் கொடுக்குறேன். ஒரு 5-4 டேஸில் வந்து என்னோடய ஹேர் வந்து இவ்வளோ ட்ரையாக இருந்தது, இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. அவ்வளோதான். 5-4 டேஸில் வந்து ஹேர் வந்து இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு. 5-4 டேஸ். செகண்ட் என்ன பண்ணேன், ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி க்ளோவிங்கு கொடுக்காதனால இந்த பாண்ட்ஸ் தான் நான் வாங்கிட்டேன். ஃபேஸ் வாஷ் இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து க்ளோ கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும், இந்த ஆயில் தான் வந்து என்னோடய ஹெட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அது வந்து சரியாக இல்லை. அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு 2 ஸ்ப்ரே கொடுத்துட்டு மசாஜ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு அவ்வளோதான் ஒரு மசாஜ் பண்ணிவிட்டுருங்க. எல்லாம் மசாஜ் பண்ணிட்டு பண்ணுவோம். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுவோம். பஃபும் வருது. ஸ்ப்ரே ஒரு நிமிஷம் கூட ஸ்ப்ரே எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஆல்பர்ட்ஸ் ஃபிட்னஸோட இந்த ஸ்ப்ரே தாங்க என்னோட ஹேர் ஸ்ப்ரே பண்ணும்போது ஹேரில் எவ்வளோ க்ளோ கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்களா? இந்த ஸ்ப்ரே நீங்கள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. கீழே பியூட்டி ப்ராடக்ட்டில் டேக் பண்ணிக்கிட்டே பார்த்து வாங்கிக்கோங்க.